ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ரெட்டத்தல படத்துடைய ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ் திருமுருகனுடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. ஒரு பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஸ்டைலிஷாகவும் இருக்குது, நம்ம ஊருக்காரர் அப்படின்ற மாதிரியும் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு ட்ரெய்லராக நான் பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பாயிண்ட்னா விஷுவல்ஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குது, பயங்கரமாக பண்ணியிருக்காரு டிஓபி. அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அவ்வளோ கிளாஸாக ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் அந்த சினிமோட்டோகிராஃபியில் இருந்தது. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும்னு நினச்சேன். இந்த ஆண்டனியோட எடிட்ஸ் கட்ஸ்லாம் பிளாஸ்ட் பயங்கரமாக இருந்தது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்டு தொடர்ந்து நீங்கள் அருண் விஜய் அவர்களுடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் எப்படி அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர்ஸை சூஸ் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல. கரெக்டாக அவர் மட்டும் அப்படிப்பட்ட படங்களாக பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஒரு டச் இருக்குங்களா, அப்படி அருண் விஜய் அவர்கள்ட்ட நான் பார்க்கறது என்னென்னா ரொம்ப கிளாஸியான ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டைலில் ஒரு தமிழ் படம் பண்ணுவார். எனக்கு அது எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். அண்டு அவர் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறதுன்றது அவருக்கு ரொம்ப ஈஸின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது காரணம் தடம் அப்படின்ற படம் எப்படி ஒரு வேரியேஷன் கொடுத்துருப்பாருன்றதை பார்த்துருக்கீங்க. கட் பண்ணிங்கன்னா மாஃபியாலையும் அப்படி ஒரு டபுள் ஆக்ஷன் கேரக்டர் தான். அப்படியே இங்கே கட் பண்ணிங்கன்னா ரெட்டத்தலை, இதுலேயும் டபுள் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. பட்டு படமாக பார்த்தா தான் அந்த சஸ்பென்ஸ் என்னன்றது தெரியும். ஏன்னா எனக்கு இந்த ட்ரெய்லரை புரிஞ்ச வரைக்கும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓவராலாக எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா இருந்தது. என்னென்னா கோவா சுற்றி ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் மிக முக்கியமான கேங்ஸ்டராக வந்து உபேந்திரா அப்படின்றவர் இருக்கார். அவருடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே கோவாவில் நம்மளுடைய பாலாஜி முருகதாஸ் இருக்கார்ல, பிக் பாஸ்லாம் பண்ணியிருப்பார். இப்போ தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுறாரு. ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஃபயர் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தார். அவர் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணுறாரு. அவருடைய தங்கச்சியாவோ இல்லை ஃபியான்சியாவோ தான் இந்த படத்தோடைய ஹீரோயின் தானியா ரவிச்சந்திரன் நடிக்க போகிறாங்கன்றது மட்டும் நமக்கு தெளிவாக இருக்குது. ஏன்னா அவர் தான் இறந்து போயிருக்கு, யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்கு, தேஜு அப்படின்ற கேரக்டர் இறந்து போயிருக்கான்ற சொல்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு அது வந்து பாலாஜி முருகதாஸுடைய கேரக்டர் தான் இறந்து போயிருக்காங்க. நீங்கள் அந்த இறந்து போன அந்த இடத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தானியா கூட இருப்பாங்க, கூடவே 4-5 கேங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க. பட் மெயின் கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த கதைக்குள்ளே அப்போ என்ன கேள்வி வந்ததுன்னா, அருண் விஜய் அவர்கள் முன்னாடி ஒரு கேங்ஸ்டராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ரிவெஞ்சுக்காக இதை பண்ணுறாரா, இல்லை அருண் விஜயோடைய தம்பியாவே இப்போ பாலாஜி முருகதாஸ் இறந்து போயிருக்காரா அப்படின்ற இந்த 2 கேள்வி வருது. அப்படி நம்ம இந்த கதையை 2ஆக யோசித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷனில் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி முருகதாஸ் நீங்கள் எல்லாருமே நிறைய திரைப்படங்களில் ஹீரோயினாக பார்த்துருப்பீங்க. சித்தி, இத்னானி அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்கள தான் படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு கிரேனில் வந்து அப்படி தூக்கு மாட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதிலே தெரிஞ்சிச்சு அவங்க சாகடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பாலாஜி முருகதாஸ் ஏதோ தப்பு பண்ணி அவங்கள அடிச்சிடுறாரு. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அது வந்து அருண் விஜயோடைய ஒன்று அவங்களுடைய லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாவோ இல்லை தங்கச்சியாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அருண் விஜய் ரிவெஞ்ச் எடுக்கலான்னு வரத்துக்குள்ள அவரை மற்ற கேசஸ்லாம் லாக் பண்ணி அவரை கோவா ஜெயிலுக்குள்ளே அடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா எப்படி நம்மளுடைய அருண் விஜய் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அண்டு நீங்கள் படமாக பார்க்கும்போது ஆண்டனி இதுலேயே வந்து நிறைய நான்-லீனியர் கட்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி சொன்னேன், இப்போ அருண் விஜயோடைய தம்பியாக தான் பாலாஜி முருகதாஸ் இருப்பார்னு, அப்படி ஒரு விஷனில் காட்டிட்டு செகண்ட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக் அப்புறமா தான் அருண் விஜய்க்கு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷனில் தான் இந்த கதையோட ஸ்டேஜிங் இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இருந்தது இந்த ஓவரால் ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் ஒரு கட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ பாஷாக இருக்குது. அண்டு ஒரு இடத்துல ஹரிஷ் பேரடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த இடத்துல ஜான் விஜய் கூட இருக்காரு, ஒரு ஹார்பர் பேக்ட்ராப்பில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஒரு பென்ஸ் கார், அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு டேபிள் வச்சு அங்கே வந்து விஸ்கி ஏதோ ஒன்று இருக்குது, கீழே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது அப்படி ஒரு கிளாரிட்டிங்க. அதுலேருந்து எனக்கு கிறிஸ் மேலே என்ன ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்ததுன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் ஹாலிவுட் ஸ்டைலில் படங்களை கிராக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போது எல்லார் மத்தியிலையும் ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்கவர் வந்து லோகேஷ் கனகராஜ். அந்த வரிசையில் இவர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது எனக்கு இந்த ட்ரெய்லர்லேயே அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு ஃபில்ம் மேக்கராக படமாக ஜெயிக்குது தோக்குதுன்றதான் அடுத்து. நான் வந்து ஒரு டேரக்டராக அவருடைய விஷனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அவருடைய அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ரொம்ப பாஷாக ரொம்ப கரெக்டாக இருந்ததோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அண்ட் அருண் விஜய் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இத்தனை வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு, எப்படி மனுஷன் இப்போவும் எங்காவே இருக்காருன்னு ஒரு பாயிண்ட்டு. அண்ட் ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டான ஒரு ரியாக்ஷன்ஸில் ஒரு வேரியேஷன் காட்டி எப்படி 2 கேரக்டரை நம்மளுடைய மனசில் பதிய வைக்கிறார் அப்படின்றது தெரியல. அண்டு இந்த படத்தில் வந்து தலையெல்லாம் பின்னிட்டு இருக்க மாதிரி பயங்கர ஸ்டைலிஷாக ஒரு லுக் இருக்குது.
அதை பார்க்கும்போதே தெரியுது மிரட்டலாக இருக்க போகிறார் ஒரு படத்தில். அவரை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் இந்த படத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி ஒருத்தரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ். எப்பயுமே உயிரை கொடுத்து மியூசிக் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த படத்துக்கும் அப்படி ஒரு எஃபர்ட்டை பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த எனர்ஜி தான் இந்த ட்ரெய்லரை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஸ்டண்ட்டாகவும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாகவும் சரி, அண்ட் ஓவராலாக அந்த கலர் கிரேடிங் அந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணவங்களும் சரி, எல்லாருமே தி பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ், இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பேக்டு படமாகவும், இன்னொரு பக்கம் ஒரு கேங்ஸ்டர் படமாகவும் முழுக்க முழுக்க இந்த ஸ்டோரி வேர்ல்டு அப்படின்றது கோவா சுற்றி தான் இருக்க போகுது. அண்ட் இதில் ரெட்டத்தலையாக வர நம்மளுடைய அருண் விஜய் அவர்கள் இதில் வந்து டபுள் ஆக்ஷனாக வந்து நம்மளை பிரமிக்க வைக்க போகிறாங்களா, இல்லை சிங்கிள் ஆக்ஷனே டபுள் ஆக்ஷனாக இருக்க போதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ளே இருக்குது. அண்டு 2 பேரும் சண்டை போட்டுக்க போகிறாங்களா, இல்லை 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருக்க போகிறாங்களா அப்படின்ற கேள்வியும் எனக்குள்ளே இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டில் அருண் விஜய் ஒரு ஜெயிலேருந்து வராரு. அவருடைய ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டைலாக், உபேந்திரா நீ முன்னாடி மாதிரி இல்லை, அதை விட இப்போ பயங்கரமாக ஒரு டெவிலாக மாறி இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது ஃப்ளாஷ்பேக்கு அப்புறமா மீண்டும் அப்படி ஒரு லுக்குக்கு வரப்போகிறாரா, இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஒரு ஹேர் கட் பண்ண லுக்கில் இருக்காரான்னு சொல்லிட்டு பல கேள்விகளை இந்த ஒரு ட்ரெய்லர் நமக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அண்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஒரு சில ட்ரெய்லரை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும்பா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை தாண்டி நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்க, நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் டீகோட் பண்ணணும்னு நினச்சிங்க, நீங்கள் யோசிச்சிருந்தா மாதிரியே நானும் யோசிச்சு இருக்கேனா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.